எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசிக்கு 9/3/2025 வாரம் ராசி பலன். தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துடன் பரிவர்த்தனையாகி 4ஆம் இடத்துல அமர்றாரு. இங்கே 4ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய 3 கிரகமும் இங்கே மீனத்தில் அமர்றாங்க. இந்த வாரத்தின் இறுதியில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சூரியன் பெயர்ச்சி அடைகிறாரு. 3ஆம் இடத்துல சனி. பொதுவாக 3ஆம் இடத்துல சனி இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்ல மாதிரி நடக்கும். அதே போல் இங்கே சூரியன் இணைஞ்சிட்டார், 9 குடையவர். அதனால் தகப்பன் வழியில் எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக இல்லை. அது 9ஆம் இடத்தை வேறு இவர் 2 பேரும் இணைஞ்சு பார்த்துட்டாங்க. தகப்பன் வழி உறவுகள் மூலியமும் மன ரீதியிலும் நிறைய கஷ்டங்களை கடந்த வாரத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ சூரியன் இந்த வாரத்தில் இறுதியில் 4ஆம் இடத்திற்கு போகிறாரு, ராகுவுடன் இணைகிறாரு. இந்த வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா தெய்வ அருள், தெய்வ நம்பிக்கை இது போன்ற அமைப்புகளில் நல்லது நடக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு குரு பரிவர்த்தனையில் 4ஆம் இடத்துல அமர்றதுனால எதிர்பார்த்த ஒரு கோர்ஸில் சேரக்கூடிய அமைப்பு, அதே போல் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சூழல், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு பரிவர்த்தனை மூலயமாக 6ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்தில் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். அதே போல் மேலதிகாரியினுடைய சப்போர்ட் இந்த வாரத்தில் நல்லா இருக்கும். அதே போல் இங்கே புதன் நீச்சம் பெற்று 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு, சுக்கிரன் இணைவு. அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் நண்பர்கள் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வேலையாளர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே விளங்கும். தொழில் நல்லா இருக்கும். 2 சுபகிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு. அதே போல் 8ஆம் இடத்துல சந்திரன் பலமாக அமர்ந்திருக்கிறாரு. வெளிதூர பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாக போகிறது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தேவையில்லாத மன கசப்புகளை சந்தித்தவங்களுக்கு வருமானம் இது போன்ற அமைப்புகளில் தேவையில்லாத கஷ்டங்களை சந்தித்த பிறர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஒரு புதிய ஒரு விஷயத்தை இந்த வாரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. ஒரு லாபகரமான ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.